ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்திரபிரஸ்த வருகையை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், ஒரு நாள் சபையில் முனிவர்கள், அந்தணர்கள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள், சகோதரர்கள், ஆச்சாரியர்கள், குலப்பெரியோர்கள், உற்றார் உறவினர்கள் சூழ தர்மபுத்திரர் அமர்ந்திருந்தார். அப்ப அவங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி தர்மபுத்திரர் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இப்படி சொன்னார். கோவிந்தா, தங்களோட அம்சங்களான தேவர்களை வேள்விகளில் சிறந்த ராஜசூய யஜ்ஞத்தால வழிபட விரும்புகிறேன். அதை நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். பிரபு, தங்களோட திருவடிகளை உபசரிக்கிறவங்களும் தியானிக்கிறவங்களும் துதிக்கிறவங்களும் தூய்மை அடைஞ்சு உலகியல் தலைகள் நீங்கி முக்தியையும் இந்த உலகத்துல விரும்பின நலன்கள் அத்தனையும் அடையிறாங்க. ஆனா உங்க திருவடிகளை நாடாதவங்களுக்கு இந்த உலகத்திலையும் நலம் கிடைக்கிறதில்ல, பரலோகத்திலையும் முக்தி கிடைக்கிறதில்ல. தேவதேவரே, இங்க இருக்கிற இந்த மக்கள் தங்களோட திருவடி சேவையோட பெருமையை உணரட்டும். பிரபு, தங்களை வழிபடுறவங்க அடையிற நன்மைகளையும் வழிபடாதவங்க அடையிற தீமைகளையும் கௌரவர்களும் ஸ்ருஞ்சய தேசத்தவங்களும் அறியணும். தாங்களோ அத்தனைக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்கிறவர், அத்தனை பேரையும் வேறுபாடில்லாம நோக்கிறவர், ஆத்மானந்தத்தில் திளைக்கிறவர், பரம்பொருள். தங்களுக்கு இவன் தன்னை சேர்ந்தவன், இவன் தன்னை சாராதவன்கிற வேற்றுமை இல்லை. ஆனால் தங்களோட அருள் தங்களை நாடுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கற்பக விருட்சத்துக்கிட்ட வேண்டி நிற்கிறவங்களுக்குத்தானே வேண்டினது கிடைக்கும். அதுவும் அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி இல்லையா? அரசே, நீங்க ராஜசூயம் செய்ய எண்ணினது ரொம்பவும் நல்லது. அதனால மங்களமான உங்க புகழ் உலகெங்கேயும் பரவப்போகுது. அரசே, இந்த ராஜசூய வேள்வி வேள்விகளிலேயே சிறந்தது. ரிஷிகளுக்கும் மூதாதையருக்கும் தேவர்களுக்கும் நல் இதயம் படைச்சவங்களுக்கும் உயிரினம் அத்தனைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அத்தனை அரசர்களையும் ஜெயிச்சு உலகத்தை உங்க வசப்படுத்தி யாகத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் சேமிச்சு அப்புறம் இந்த பெரிய வேள்வியை பண்ணுங்க. உங்க சகோதரர்கள் இந்திரன் முதலான லோகபாலகர்களோட அம்சங்கள்ல தோன்றினவங்க. புலனடக்கம் மற்றவங்களால ஜெயிக்க முடியாத என்னை புலனடக்கம் மிக்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உலகத்திலேயே எவன் என்னையே பெரிதும் நம்பியிருக்கிறானோ அவனை தேவர்களாவே இருந்தாலும் ஆற்றலாலேயும் அவமதிக்க முடியாது, செல்வத்தினாலேயும் அவமதிக்க முடியாது, பெருமையாலேயும் அவமதிக்க முடியாது, சேனை முதலானவற்றாலேயும் அவமதிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அரசன் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. பரீட்சித், பகவான் சொன்னதை கேட்ட அரசன் தாமரை முகம் மலர மகாவிஷ்ணுவோட சக்தி நிரம்ப பெற்ற தன்னோட சகோதரர்கள் கிட்ட திக்விஜயம் செய்ய சொல்லி கட்டளையிட்டார். தென் திசையில சகாதேவனை ஸ்ருஞ்சய வீரர்களோடையும், மேற்கு திசையில நகுலனை மத்திய தேசத்து படையோடையும், வடதிசையில அர்ஜுனனை கேகய வீரர்களோடையும், கிழக்குல பீமனை மதுரதேச வீரர்களோடையும் போக உத்தரவிட்டார். பரீட்சித், அந்த வீரர்கள் அத்தனை மன்னர்களையும் தன்னோட வீரத்தால ஜெயிச்சு 4 திசைகளில் இருந்தும் பெரும் செல்வத்தை வேள்வி புரிய இருக்கிற தர்மபுத்திரர்கிட்ட திரட்டி தந்தாங்க. ஜராசந்தன் இன்னமும் வெல்லப்படலைங்கிறதை கேட்டு சிந்தனையில் ஆழ்ந்த தர்மபுத்திரர்கிட்ட ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீஹரி உத்வர்ச்சன உபாயத்தை சொன்னார். பீமசேனன், அர்ஜுனன், பகவான் 3 பேரும் அந்தனர் வேடம் மீட்டுக்கிட்டு ஜராசந்தன் இருக்கிற கிரிவிரஜ நகரத்துக்கு போனாங்க. அந்தனர் வேடம் பூண்டிருந்த அந்த 3 பேரும் ஜராசந்தன் தினமும் அதிதிகளை உபசரிக்கிற வேளையில அவனோட அரண்மனைக்கு போய் அந்தனர்களை ரொம்பவும் மதிச்சு உபசரிக்கிற இல்லறத்தானான அவன்கிட்ட யாசிச்சாங்க. அரசே, தங்களுக்கு நலம் உண்டாகுக. உங்ககிட்ட ஒன்று பெற வேண்டி வெகு தூரத்துல இருந்து அதிதிகளா வந்திருக்கோம். நாங்க விரும்புறதை கொடுக்கணும். பொறுமை மிக்கவங்களுக்கு பொறுக்க முடியாததுன்னு ஒன்று இல்லை, தீயவர்களுக்கு செய்யத்தகாததுன்னு ஒன்று இல்லை, வள்ளல்களுக்கு வழங்க முடியாததுன்னு ஒன்று இல்லை, எல்லார்கிட்டையும் சமநோக்கி இருக்கிறவங்களுக்கு
இவன் வேற்று மனிதன்கிற நினைப்பில்லை. நிலையற்ற இந்த உடலை கொண்டு நல்லோர் புகழ்ந்து பாடுற நிலைத்த புகழை பெற தவறினா அவன் திறமை மிக்கவனாவே இருந்தாலும் கூட அவன் இகழத்தக்கவன், வருந்தத்தக்கவனும் கூட. ஹரிಶ್ಚಂದ್ರனும் ரந்திதேவனும் முத்கலரும் சிபியும் பலியும் புறாவும் வேடனும் மற்றும் பலரும் நிலையற்ற இந்த உடலை கொண்டு நிலைத்த புகழை பெற்றாங்க இல்லையா? இந்த இடத்துல தாரமங்கலம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஹரிಶ್ಚಂದ್ரன் தன்னோட மனைவி, மக்கள், அரசுன்னு அத்தனையும் இழந்து சத்தியத்தை காத்தார். ரந்திதேவன் குடும்பத்தோட 48 நாட்கள் பட்டினியால் வாடி அப்புறம் கிடைச்ச உணவையும் நீரையும் அதிதிக்கு கொடுத்தார். முத்கல முனிவர் 6 மாதங்கள் குடும்பத்தோட பட்டினி கிடந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி சேர்த்த உணவை அதிதிக்கு கொடுத்தார். ஷிபி புறாவை கொல்ல வந்த பருந்துக்கு தன்னோட உடல் தசைகளை அறிஞ்சு உணவாக கொடுத்து புறாவை மீட்டார். பலி தன்கிட்ட 3 அடி மண் யாசிச்ச வாமன மூர்த்திக்கு 3 லோகத்தையும் கொடுத்தார். புறா ஒன்று பட்டினி கிடந்த வேடனுக்கு தன்னோட உடலையும் தன் மனைவியோட உடலையும் உணவாக்கினது. வேடனோ அந்த புறாக்களோட உதார குணத்தை பார்த்து வியந்து தானும் காட்டுத்தீயில வெந்து மாண்டான். இவங்க அத்தனை பேரும் அழியற தன்னோட உடல் உடைமைகளில் பற்றில்லாம வாழ்ந்து அழிவற்ற முக்தி நிலையை பெற்றாங்க. பரீட்சை குரலும் உடல் அமைப்பும் வில்லோட 4 கயிற்றில் அடிபட்டு காய்ச்சி போன மணிக்கட்டுகளையும் பார்த்து தான் இவங்களை சந்திச்சிருக்கிறதையும் சிந்திச்சு அவங்களை க்ஷத்திரியர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு ஆலோசிச்சான் ஜராசந்தன். இவங்க க்ஷத்திரியர்கள் இருந்தாலும் அந்தன வேடத்தில் வந்திருக்காங்க. அவங்க நாடறது விட முடியாத என்னோட உயிரே ஆனாலும் அதை தருவேன். இந்திரன் விரும்பின ஐஸ்வர்யத்தை பலிக்கிட்ட இருந்து பறிக்க விரும்பின பகவான் ஸ்ரீ விஷ்ணு அந்தனர் வேடம் பூண்டு பலியை தன்னோட ஐஸ்வர்யத்தை இழக்கும்படி பண்ணினார். ஆனா பலியோட மாசற்ற புகழ் இன்றைக்கும் திசைகள் எங்கேயும் பரவி காதுகளில் ஒலிக்குது. அந்தனர் வேடத்தில் வந்திருக்கிறவர் ஸ்ரீ விஷ்ணுன்னு அறிஞ்சிருந்தும் குருவான சுக்கிரரால தடுக்கப்பட்டும் அசுர அரசனான பலி பூமியை தானம் வழங்கினார். அந்தனருக்காகவே வாழ வேண்டிய க்ஷத்ரியன் அவங்களுக்கு தானம் வழங்குற பெரும் புகழை விரும்பாம நிலையற்ற வீழற உடலுக்காக உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதுனால அடைகிற பயன்தான் என்ன? இப்படி பெருமணம் கொண்ட ஜராசந்தன் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பீமனையும் பார்த்து சொன்னான், அந்தணர்களே, விரும்பினதை கேளுங்க. நீங்க கேட்கறது என் தலையாவே இருந்தாலும் தரேன். அரசர் திலகமே, க்ஷத்திரியர்களான நாங்க உங்ககிட்ட போர் விரும்பி வந்தோம், உணவை விரும்பி இல்லை. நீங்க உடன்பட்டா ஒருத்தருக்கொருத்தருங்கிற துவந்த யுத்தத்தை தாங்க. இவன் குந்தியோட மகன் பீமன், இவன் அவன் சகோதரனான அர்ஜுனன், இவங்களோட மாமன் புதல்வனானா உங்க பகைவனான கிருஷ்ணன் அறிஞ்சிக்கோங்க. பரீட்சித் இப்படி பகவான் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அரசன் ஜராசந்தன் உறக்க சிரிச்சு வெறுப்போட சொன்னான், அறிவில்லாதவங்களே, நீங்க போரை விரும்பினா போரிடுவேன். கிருஷ்ணா, போர்ல மனம் தொடர்ந்து பயந்து போனவனான உன்னோட போர் செய்ய மாட்டேன். தன்னோட நகரமான மதுரையை விட்டு கடலை சரணடைஞ்சவன் தானே நீ. அர்ஜுனன் என்னோட வயசுல ஒத்தவனும் இல்லை, வலிமை மிக்கவனும் இல்லை, எனக்கு ஒத்த உடல் பெற்றவனும் இல்லை. அவனால ஏன் கூட போர் செய்ய முடியாது. பீமன் எனக்கு சமபலம் உள்ளவன். இப்படி சொல்லி பீமனுக்கு ஒரு பெரிய கதையை கொடுத்தான். தான் மற்றொரு கதையை எடுத்துக்கிட்டு நகருக்கு வெளியே வந்தான். மேடு பள்ளம் இல்லாத சமத்தரை இருக்கிற போர்க்களத்துல போர் வெறி கொண்ட அந்த 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் மோதி வஜ்ராயுதம் மாதிரியான கதைகளை கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க. இடப்பக்கமா வலப்பக்கமா அநேக வட்டங்கள்ல சுத்தி வந்த அவங்க ஏதோ நாடக மேடையில நடிக்கிற மாதிரி பயமே இல்லாம போர் செய்யறது கண்கொள்ளா காட்சியா இருந்தது. பரீட்சித், கதைகள் ஒன்னோட ஒன்று மோதிரப்ப எழுமின சத்தம் இடி முழக்கம் மாதிரியும்
போர் புரியிற 2 யானைகளோட தந்தங்கள் ஒன்னோட ஒன்று உரசுற மாதிரியும் இருந்தது. ரொம்பவும் கோபம் கொண்ட 2 யானைகள் மாதிரி போர் புரியிற அவங்களோட கை வேகத்தால் வீசப்படுற 2 கதைகளும் தோல், இடுப்பு, கை, தொடை, விலாங்கிற இடங்கள்ல மோதி எருக்கங்குச்சிகள் மாதிரி தூள் தூளா சிதறிச்சு. இப்படி கதைகள் தூளானதும் 2 வீரர்களும் கோபம் அடைஞ்சு இரும்புக்கு ஒப்பான தங்களோட முஷ்டிகளால் குத்திக்கிட்டாங்க. 2 யானைங்க மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் கை தளங்களால் எதிரியோட கைத்தளங்களை மோதி அடிச்சுக்கிட்டப்ப இடி இடிக்கிற மாதிரி கடூரமான முழக்கம் உண்டாச்சு. பரீட்சித் சமமான பயிற்சியும் வலிமையும் உரமும் கொண்ட அவங்க போர் புரியறப்ப தாக்கத்தோட வேகம் குறையாததால போர்ல தனிச்ச சிறப்புன்னு ஒன்றும் காணப்படலை. இப்படி அவங்க 2 பேரும் பகல்ல போர் புரியறதும் இரவுல மாளிகையில் நண்பர்களா பழகிறதுமா இருந்தாங்க. இப்படி 27 நாட்கள் கடந்தது. பரீட்சித், பீமன் ஒரு நாள் தன்னோட மாமன் மகனான ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இப்படி சொன்னான். மாதவா, நான் ஜராசந்தனை போரினால வெல்ல முடியாது. சத்ருவான ஜராசந்தன் 2 துண்டுகளா பிறந்து இறந்ததையும் ஜரைங்கிற அரக்கி அந்த 2 துண்டுகளையும் மினிச்சு உயிரூட்டினதையும் அறிஞ்சிருந்த ஸ்ரீகிருஷ்ணர் பீமனுக்கு தன்னோட மகிமையால வலிமையை கொடுத்தார். ஒரு மரக்கிளையை 2ஆ பிளக்கிற மாதிரி சங்கேதமா பீமனுக்கு எதிரியை அழிக்கிற உபாயத்தை உணர்த்தினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட செயல்திறன் வீணாகுமா என்ன? பீமனும் அதை புரிஞ்சுக்கிட்டு எதிரியோட கால்களை பிடிச்சு கீழே தள்ளினான். எதிரியோட ஒரு காலை தன்னோட காலால் அழுத்தி மற்றொரு காலை கைகளால் பிடிச்சு யானை மரக்கிளையை பிளக்கிற மாதிரி 2ஆ கிழிச்சான். கால், துடை, இடுப்பு, முதுகு, தோல், கை, கண், புருவம், காதுன்னு தனித்தனியா 2 துண்டுகளா பிளக்கப்பட்ட ஜராசந்தனோட உடலை மக்கள் பார்த்தாங்க. மகத அரசன் ஜராசந்தன் கொல்லப்பட்டது பேரொலி எழுந்தது. அர்ஜுனனும் பகவானும் பீமனை கட்டி அணைச்சு பாராட்டினாங்க. அத்தனை பிராணிகளையும் தோற்றுவிச்ச அளவிடற்கரிய பெருமை உடையவரான சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஜராசந்தனோட மகன் சகதேவனுக்கு மகத அரசனா பட்டாபிஷேகம் பண்ணினார். அப்புறம் மகத அரசனால சிறையிடப்பட்டிருந்த அத்தனை அரசர்களையும் விடுவிச்சார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 72வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.